ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பமே இல்லாம ஒரு சில படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்படி நடிச்சதுக்கப்புறம் அந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸே இத நான் எதிர்பார்க்கலான்னு ஓப்பனா நெறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி விருப்பம் இல்லாம நடிச்ச அத பிறகு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன ஒரு 5 திரைப்படங்கள இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். 5th பிளேஸ்ல பார்க்கும்போது ஆக்டர் சரண்யா பொன்வண்ணன் மேம் தான். இவங்க விஐபி படத்தில் அம்மா கேரக்டர் நடிக்கும் போது ரொம்ப டவுட் பட்டாங்கன்னா, தனுஷ் அவர்கள் ஏன் இந்த கேரக்டர் எனக்கு கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டப்பிங் பார்த்ததுக்கப்புறம் அது முழுசாக அவங்களுக்கு மாறி இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அவங்க கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ரீச் ஆகும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. விஐபி நடிக்கும்போது இதெல்லாம் ஒரு ரோலு, இதை வேற என்னை கூப்பிட்டுருக்காப்புல, டெய்லி கூப்பிட்டு என்னத்துக்கு என்ன இந்த படத்தில் போட்டிங்க எதையும் பார்க்கும்போது இது நான் நடித்தேனா அவ்வளோதானே சீனு, ஓ இன்னொரு சீன் இருக்கா. 4th பிளேஸில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் தான். நானும் ரவுடி தான் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு 1 years to 2 years நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட போய் கடைசியில் விஜய் சேதுபதி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை நீங்கள் நடிக்கின்ற மாதிரி சொல்லி கடைசியில் விஜய் சேதுபதி அவர்கள் உனக்காக இந்த படத்தை நடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருப்பாரு. இந்த படம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். நான் விஜய் சேதுபதி சார் கிட்ட நானும் ரவுடி தான் கதை சொல்லும்போது டேய் ப்ளீஸ்டா போதும்டா அப்படின்னு சொல்லி இது என்ன இது எனக்கு என்னென்ன புரிய அப்படி சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அவர் அந்த மாதிரி ஹேபிட் இருக்கும் இல்லையா, எப்பயுமே ஹி வில் ஆல்வேஸ். 3rd பிளேஸில் பார்க்கும்போது ஆக்டர் கார்த்தி அவர்கள் தான். உன்னிய இடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்த்தி அவர்கள் ரொம்ப டவுட்டாக தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி நடித்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஞாபகம் வந்துனே இருக்குது. அந்த டைமில் விக்ரமன் சாரே பேசியிருக்காரு, இந்த படம் நீங்கள் நடிங்க, பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகலைன்னா நான் இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடலன்ற மாதிரி வந்து பார்த்தா கார்த்தி அவர்கள்கிட்ட விக்ரமன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பார்த்த கார்த்தி அவர்களே வந்து பார்த்தா இந்த படத்தில் நடித்து இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆயிருக்கு. உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் கூட கார்த்திக் சார் நடிக்கும்போது முதல் 3 நாள் நடிச்சுட்டு 4 நாள் பிடிச்சி வச்சாங்க வாகினியில ஷூட்டு. எனக்கு இந்த கதை அவ்வளோவா பிடிக்கல, இது நான் நடிச்ச நந்தவனத்தர் மாதிரியே இருக்கு அப்படி. இதே படத்தை வேற ஹீரோ வச்சு சக்சஸ் பண்ணி காட்டுறேன் சேலஞ்ச் அப்படின்னு. செகண்டாக பார்க்கும்போது ஆக்டர் விஜயகாந்த் அவர்கள் தான். புலன் விசாரணை படம் நடக்கும்போது இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு அந்த படத்தில் ஒர்க் பண்ண யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாக்கு அந்த டைமில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சியாக இருந்துச்சு. இது டேரக்டர் தவிர்த்துட்டு யாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்பலை. விஜயகாந்த் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டார் டேரக்டர் கிட்ட இந்த படத்தை எப்போ முடிக்கன்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அமைஞ்சுது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஆக்டர் பேர் கமலஹாசன் அவர்கள் தான். வேட்டையாடு விளையாட திரைப்படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்கலையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த கதையில் எதுவும் பெருசாக இல்லைன்னு அங்கே இருக்கிற ஒரு சிலர் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு தரமான ஒரு ஃபேன் பாய் திரைப்படமாக வேட்டையாடு விளையாட திரைப்படத்தை ஜிவிஎம் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருப்பாரு. கமல் சார் வந்து ஆக்சுவலாக யார்கிட்டயும் சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, இப்படி நடக்க சொல்கிறாரு, அப்படி நடக்க சொல்கிறாரு, உட்காருங்க சார்னு சொல்கிறாரு, சார் கொஞ்சம் ரோப் போட்டிருக்கேன் பறக்க முடியுமா அப்படின்றது. இது வரைக்கும் எந்த கதை இருக்க மாதிரி எனக்கு தெரிலன்னு அவர் ஒரு ஃபஸ்ட்டு